முதலீடு செய்வோம், முன்னேறுவோம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம முக்கியமான பல நியூஸ்கள் பார்க்க போறோம். அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ரயில்வே ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்ல ஒரு ரேலி குடுத்துருக்கு. ரயில்டெல் ஆகட்டும், இர்கான், அப்புறம் ஐஆர்எஃப்சி எல்லாமே ஒரு நல்ல ஒரு ஏற்றத்த குடுத்துருக்கு. இதற்கு மெயினான ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மத்திய ரயில்வே துறை அமைச்சர் மிஸ்டர் அஸ்வினி வைபவ் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நார்த் ஈஸ்ட்ல அதாவது வடகிழக்கு மாநிலங்கள்ல நாங்க ஒரு 77,000 கோடி அளவுக்கு ரயில்வே ப்ராஜெக்ட் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. அதுல மெயினா பார்த்தீங்கன்னா, மணிப்பூர்லயும், அப்புறம் மிசோரம்லயும் பண்ண போறாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, நேத்து கூட நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்கள் மணிப்பூருக்கு முதல் முறையா கிட்டத்தட்ட சில பல விரும்பத்தகாத சம்பவங்களுக்கு அடுத்து மணிப்பூருக்கு முதல் முறையா போயிருந்தாங்க. அதற்கடுத்து இந்த ஒரு அறிவிப்ப நம்முடைய மத்திய ரயில்வே துறை மந்திரி குடுத்திருக்காரு. இந்த ஒரு காரணத்தினால ரயில்வே ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்ல ஒரு ஏற்றத்த குடுத்திருக்கு. ரயில்டெல் பார்த்தீங்கன்னா, ஒரு 6% இர்கான் ஒரு 6%, ஐஆர்எஃப்சி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கம்மியா ஒரு 2% அளவுக்கு ஏற்றத்த குடுத்திருக்கு. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, நம்ம ரயில்டெல்ல பத்தி ஏற்கனவே வெள்ளிக்கிழமை வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதுலயுமே அது இதுல உள்ள வீடியோஸ் அதுலயும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அது தவிர்த்து இப்ப புதுசா இன்னைக்கு என்ன ஒரு நியூஸ் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 209 கோடி அளவுக்கான ஆர்டர் ஸ்டேட் ப்ராஜெக்ட் டைரக்டர் அதாவது பீகார் எஜுகேஷன் ப்ராஜெக்ட் அவங்க அங்க பீகார்ல இருந்து ஒரு 209 கோடி அளவுக்கான ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. இந்த ஒரு காரணமும் பார்த்தீங்கன்னா, இந்த ஷேர் இன்னைக்கு நல்ல ஒரு ஏற்றத்த குடுக்கறதுக்கு ஒரு காரணமா பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்க நல்ல ஒரு ஒரு 1 வாரமாவே ஒரு ரூ. 320 இருந்த ஷேரு, இப்ப 1 மாசத்துக்குள்ளவே ஒரு 20% அளவுக்கான ஏற்றத்த நல்லா குடுத்துடுச்சு. ரயில்வே செக்டர் செக்டார் வைஸான ஸ்டாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இதுதான் ஒரு விஷயம். அது நெகட்டிவ் நியூஸ் வந்துச்சுன்னா அப்படியே படுத்து கிடக்கும். ஒரு நல்ல ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா போதும், அப்படியே ஏறி அடிச்சு மேல போயிட்டே இருக்கும். இப்போதைக்கு இந்த நல்ல நியூஸ் சில நாட்கள் தொடரும் பட்சத்தில, இன்னும் சில நாட்கள் இது ஏற்றத்த குடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறத தான் பார்க்குறேன். இந்த ரயில்டெல்ல பாருங்க, ஒரு 209 கோடி அளவுக்கான ஆர்டர் புக்ஸ் கிடைச்சிருக்கதா சொல்லியிருந்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமான ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த ஷேரு பெரிய ஒரு இறக்கத்த குடுத்துருக்கு. கேஆர்பிஎல் ஷேர் இந்தியாவுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாஸ்மதி ரைஸ் ஏற்றுமதி பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம். இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு 12% அளவுக்கு ஒரு பெரிய இறக்கத்த குடுத்துருச்சு. இதற்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட டைரக்டர் ஒருத்தரான அனில்குமார் சௌத்தன்யா என்ன பண்ணிட்டாருன்னா, ரிசைன் பண்ணிட்டாரு. இதற்கு பல காரணங்கள் இருந்தாலும், அவர் என்ன மெயினா ஒரு காரணம் சொல்லியிருக்காருன்னா, இந்த கம்பெனில கார்ப்பரேட் கவர்னன்ஸ் சரியில்ல. பல உள்ளுக்குள்ளே கம்பெனிஸ்லேருந்து பல சரியில்லாத விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலயும், இந்த விஷயங்கள சகிச்சுக்கிட்டு என்னால இந்த கம்பெனில கன்டின்யூ பண்ண முடியாதுங்கிறதுக்காகவும் ரிசைன் பண்ணியிருக்காரு. அப்படி அவர் சொன்ன காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். மெயினா பார்த்தீங்கன்னா, இவங்க எக்ஸ்போர்ட் பிசினஸ் தான் நெறையா பண்றாங்க. அந்த எக்ஸ்போர்ட் பிசினஸ்ல உள்ள டீட்டெயில்ஸ் இவருக்கே தெரியாம அது மறைக்கிறதாகவும், அப்புறம் போர்ட் மெம்பர்ஸ் இருக்கிற அவங்களுக்குள்ள சேலரீஸ் அவங்களுக்கு இஷ்டத்துக்கு ஏத்தி, இறக்கி அந்த மாரி பண்ணிக்கிறாங்க ஒரு காரணத்தினாலயும், அப்புறம் நம்மளோட சிஆர்எஸ்ஆர் ஃபண்ட்ஸ் இருக்குல்ல, அந்த ஃபண்ட்ஸ் மிஸ்யூஸ் பண்றதாகவும் சொல்லியிருக்காரு. இந்த மாரி இருக்கிறதுனால, நாளைக்கு இதுல ஏதோ அந்த கம்பெனில ஏதோ பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா, டைரக்டர்ன்ற பிரச்சனையில ஒரு விஷயத்துல தான் இவரு தானே டைரக்டர். அதனால இவர் மேல பிரச்சனை எதுவும் வந்துரக்கூடாதுங்கிற காரணத்தினால ரிசைன் பண்ணியிருக்காரு. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டலா கொஞ்சம் பரவால்ல நல்ல ஸ்டாக் தான். ஏன்னா, இவங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஷேர்ல பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் குவார்ட்டர்லேருந்து எஃப்ஐஎஸ் அவங்களுடைய ஸ்டேக்ஸ் கூட்டியிருக்காங்க. ஒரு 5.5% மேல இருந்தது பார்த்தீங்கன்னா, ஒரு 6.70க்கு மேல கூட்டியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். பட் இருந்தாலும் அந்த அவங்களுடைய டைரக்டர் ரிசைன் பண்ண ஒரு காரணத்தினால, இந்த ஷேர் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய இறக்கத்த குடுத்துருக்கு. வரக்கூடிய காலங்கள்ல இந்த இறக்கம் ஒரு ஏற்றத்த குடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஏன்னா, இந்த நெகட்டிவ் நியூஸ் இருக்கிறப்ப சில நாட்களுக்கு அந்த ஸ்டாக் கன்டினியூஸா ஒரு இறக்கத்த தான் குடுக்கும். பார்க்கலாம். வரக்கூடிய காலங்கள்ல எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்ல ஒரு ஏற்றத்த குடுத்துருக்கு. இதற்கு மிக ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சரான ராஜ்நாத் சிங் அவர்கள் குடுத்திருக்க ஒரு அப்டேட் தான். என்னன்னா, புதுசா பார்த்தீங்கன்னா, நியூ டிஃபென்ஸ் ப்ரொக்யூர்மென்ட் மேனுவல் அப்படிங்கிற ஒரு புது ஒரு விஷயத்த அறிமுகப்படுத்தியிருக்காரு. இதோட மெயின் நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உள்நாட்டிலே பார்த்தீங்கன்னா, ஆயுதங்கள எ அதான் ஆயுதங்கள் எக்ஸ்போர்ட் கொஞ்சம் அதிகப்படுத்துறதும், மற்றும் அது இல்லாம ஏற்றுமதிக்கு நம்ம நெறைய நாடுகள் பண்ணிட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட போன ஒரு ஃபினான்ஷியல் பார்த்தா 21 crore தௌசண்ட் அளவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தோம். வரக்கூடிய காலங்கள்ல இன்னமும் கொஞ்சம் அத அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அது இல்லாம நம்மளுடைய டிஃபென்ஸ் துறைய நவீனப்படுத்தணும் அப்படிங்கிற காரணமும் இதில மெயின் ரீசன். அதனால பார்த்தீங்கன்னா, கொச்சின் ஷிப்யார்ட் ஒரு 3.5% ஏற்றத்த குடுத்திருக்கு. பராஸ் டிஃபென்ஸ் பார்த்தீங்கன்னா, 4% ஏற்றத்த குடுத்திருக்கு. ஹெச்ஏஎல் பார்த்தீங்கன்னா, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா, அது ஒரு 1% அளவுக்கு ஏற்றத்த குடுத்திருக்கு. வரக்கூடிய காலங்கள்ல
இந்த டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ்லாம் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்குறப்ப இந்த ஸ்டாக் வச்சிருக்க நம்ம நண்பர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆனந்த்ராஜ் ஷேர். ஆனந்த்ராஜ் ஷேர் பார்த்தீங்கன்னா இவங்களோட மெயின் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ஐடி பார்க்ஸ் அப்புறம் ஹாஸ்பிட்டல் ப்ராஜெக்ட் அந்த மாதிரி அதெல்லாம் பில்டு கட்டி கொடுக்குறது இவங்களோட மெயினான ப்ராஜெக்ட் வச்சுருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா டேட்டா சென்டர் கட்டுற நிறுவனங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்சென்டிவ் வந்து கவர்மெண்ட்லேருந்து கிடைக்கலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷம் வரைக்கும் டேக்ஸ் எக்ஸம்ஷன் வந்து இருக்கலாம் அப்படின்னு வந்து பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு ஆர்டிக்கல் வந்துருந்துச்சு இப்போ 2 நாளைக்கு முன்னாடி. அந்த ஒரு காரணத்தினால பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் வந்து இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு 7 மெகாவாட் அளவுக்கான டேட்டா சென்டர் பார்த்தீங்கன்னா பஞ்ச்குலாவில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் 2031க்குள்ளே இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா ஒரு 307 மெகாவாட் அளவுக்கான டேட்டா சென்டரை வந்து நாம் வந்து ரெடி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட் வச்சு அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களோட சார்ட்டை பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு நல்ல ஒரு க்ரீன் கேண்டில் போட்டு 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு தாண்டி க்ளோஸ் ஆகிருக்குது. வரக்கூடிய காலங்களில் பார்க்கலாம் அந்த ஏற்றம் வந்து இப்படியே தொடருதா, இல்லை மீண்டும் ஒரு இறக்கத்தை கொடுத்து ஒரு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 514 ஒரு நல்ல சப்போர்ட் இருக்குது. பார்ப்போம் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் தாண்டி மேலே போகுதா, இல்லை திருப்பி ஒரு 520 வரைக்கும் வருதாங்கிறத பார்க்கலாம். அடுத்து நண்பர்கள் கேட்ட ஒரு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா சிடிஎஸ்எல். சிடிஎஸ்எல்லை பற்றி கேட்டிருந்தா நம்ம ஏற்கனவே பல முறை அதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒரு 1450 ரூபாங்கிறது வந்து இதுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் லெவலு. பாருங்கள் மேலே ஒரு 1800 வரை போன ஸ்டாக் மறுபடியும் அதே ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டு திருப்பி 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் தாண்டி க்ளோஸ் ஆகி மேலே இப்போ க்ரீன் கேண்டில் போட்டு போய்கிட்டு இருக்கு. ஒரு கன்சல்டேஷன் பீரியடில் தான் இருக்குது. ஆனால் இது நல்ல ஒரு வரக்கூடிய குவார்ட்டரில் வந்து இது நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துச்சுன்னா, Q2 வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துச்சுன்னா இந்த ஷேர் வந்து மேற்கொண்டு அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கதா நான் பார்க்குறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஐஆர்டிஏ ரினியூவபிள் எனர்ஜி நான் பல வீடியோஸில் முன்னாடிலாம் சொல்லியிருக்கேன். வருங்காலம் பார்த்தீங்கன்னா ரினியூவபிள் எனர்ஜியை பேஸ் பண்ணி இருக்க போகுது. அதாவது விண்ட் எனர்ஜி ஆகட்டும், சோலார் எனர்ஜி ஆகட்டும், இதை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. இந்த ஒரு காரணத்தினால இதில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் செக்டர் இது வந்து பிஎஸ்சி செக்டரில் இருக்கக்கூடிய ஸ்டாக் தான். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இது ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் பாருங்கள், ஒரு 130லேருந்து 140 ருபீஸ்க்குள்ள வந்து நல்லா அதே ரேஞ்சிலே ட்ரேடே சுற்றிட்டு இருக்குது. பாருங்கள் ஏற்கனவே மார்ச் மாதம் இதே ரேஞ்சிலேருந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போணுச்சு. ஒரு 185 வரை போயிட்டு மறுபடியும் இந்த ஷேர் பாருங்கள் திரும்பவும் இறங்கி அதே ஒரு 140 ருபீஸ் அளவுக்கு சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு 150 ருபீஸ்க்கு வந்திருக்கு. இன்றைக்கி ஒரு 3.5% அளவுக்கு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. பட் பேசிக்காக பார்க்குறப்ப பிஎஸ்சியில் இருந்தாலும் இது வந்து ஒரு மொனோபொலி ஸ்டாக்காக தான் நான் பார்க்குறேன். ரினியூவபிள் எனர்ஜியில் நண்பர்கள் வந்து இதை வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுக்கோங்க. 140 ருபீஸ்லேருந்து ஒரு 7-8% அளவுக்கு தான் ஏற்றத்தை கொடுத்துருக்கு. பார்க்கலாம். இந்த ஷேர் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுக்கோங்க. இது வாங்கக்கூடிய ரேஞ்சுக்கு வர்றப்ப கண்டிப்பாக நம்ம வந்து இதை டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜேபிஎம் ஆட்டோ. இது ஒரு கடந்த சில ஒரு 20 நாளே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக்லேருந்து பாருங்கள் ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுத்து மேலே போய்கிட்டே இருக்குது. அதுவும் லாஸ்ட் 2 நாளில் பாருங்கள் நல்லா க்ரீன் கேண்டில் போட்டு அப்சைடில் போயிருக்குது. அதுவும் இல்லாமல் அதோட வால்யூம் பாருங்கள் நல்லாவே அப்பாக இருக்குது. அந்த ஒரு காரணத்தினால இந்த ஷேர் வந்து அவங்களோட இப்போ ரீசெண்டாக வந்த ஒரு 3 மாதம் ஹையான 750 ரூபாய்க்கிட்ட நெருங்கி வந்துடுச்சு. இதுக்கு முன்னாடி வந்து அந்த 765 ரூபா அளவுக்கு தாண்டி மேலே போச்சுன்னா இது ஒரு அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. போகலை அப்படின்னா திரும்பவும் வந்து ஒரு இறக்கத்தை கொடுத்து கீழே வரக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இதில் எந்த ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு நியூஸ் வந்த மாதிரி தெரில. ஆனால் இந்த ஸ்டாக் வந்து ரொம்ப நாள் கீழே கிடந்த ஒரு காரணத்தினால ஒரு ஏற்றத்தை கொடுத்துட்ருக்குது. இந்த ஏற்றத்தை தொடருமா அப்படிங்கிறது டவுட்டு தான், பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா விக்ரம் சோலாரை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு 4 நாளைக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். என்ன நியூஸ் பண்ணால் இப்போ புதுசாக இந்த ஸ்டாக்கில் வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 200 மெகாவாட் அளவுக்கான ஆர்டர் வந்து ஏபி எனர்ஜியா அப்படிங்கிற ஒரு கம்பெனிலேருந்து எங்களுக்கு கிடச்சிருக்கு. இந்த பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த ஒரு 200 மெகாவாட் அளவுக்கான ஒரு இவங்க பார்த்தீங்கன்னா சோலார் மாடல் கிரியேட் பண்ணுறதுல இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனி. இங்கே மட்டும் பண்ணுறது இல்லாமல் ஒரு 30-40 நாடுகளுக்கு வந்து எக்ஸ்போர்ட்டும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பாருங்கள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கடந்த வாரத்தில் இது வந்து ஒரு 336 மெகாவாட் அளவுக்கான ஒரு ஆர்டர் வந்து எல்என்டி கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து கிடச்சிருந்துக்கதான் நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது குஜராத்தில் வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து அவங்க டிப்ளாய் பண்ண போகிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் வந்து ஒரு நல்ல நியூஸ் வர்றப்ப அந்த ஸ்டாக் வந்து மேல் நோக்கி ஒரு ஏற்றத்தை கொடுத்து நல்ல ஒரு உயரத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் இல்லாமல் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா போன வருஷம் Q2ல கொடுத்துருந்த சேல்ஸ் டேட்டா பார்த்தீங்கன்னா 1133 கோடி, அதாவது 1133 கோடி அளவுக்கு கொடுத்துருந்தாங்க. இந்த Q2ல பார்த்தீங்கன்னா எங்களுடைய ரெவன்யூ வந்து ஒரு 79% அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா தான் சொல்லியிருக்காங்க. பட் இவங்களுடைய ரெவன்யூ அதிகரிக்கிறப்ப இவங்களோட ரிசல்ட் அதாவது ப்ராஃபிட்டும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம அதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் வெயிட் பண்ணால் போதும்.
Q2 ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நல்ல ரிசல்ட் கொடுப்பான்னு நான் நம்புகிறேன். பார்க்கலாம். நான் அது ஐபிஓவில் அப்ளை பண்ணியிருந்தேன். எனக்கு ஐபிஓவில் அலாட் ஆயிருக்கு. வச்சிருக்கிறேன். பார்க்கலாம். நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்தா சந்தோஷம் தான். அடுத்து பாருங்க, டிசிஎஸ்லேருந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்ன நியூஸ் வந்திருக்குன்னா, இவங்க வந்து நியூசிலாந்தை பேஸ் பண்ண ஒரு கம்பெனி வேர் ஹவுஸ் குரூப் அப்படிங்கிறவங்க கூட கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. என்ன கொலாபரேஷன் அப்படின்னா, ஐடி சம்மந்தமான வேலைகளை வந்து இன்னும் கொஞ்சம் மாடர்னைசேஷன் பண்ணுறதுக்காகவும், அப்புறம் டிஜிட்டல், அப்புறம் ஏஐ சர்வீஸில் வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுங்கிற ஒரு காரணத்துக்காகவும், எம்ப்ளாயீஸோட ஸ்கில்ஸை வந்து இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவும் கொலாபரேஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு காரணத்தை இப்படி கொலாபரேஷன் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா, அடுத்த ஒரு 5 வருஷத்துக்குள்ள ஒரு $40 மில்லியன் அளவுக்கான செலவுகள் வந்து குறைக்கலாம் அப்படின்னு ஒரு யோசனையில இது பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா, டிசிஎஸ்க்கு ஒரு நல்ல நியூஸ் தான். பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இது வந்து ஒரு ரூ. 3100 ரூ. 3080 சொல்லி ஒரு நல்ல ரேஞ்சில தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா, ரூ. 3000ங்கிறது இதுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் லெவலு. அந்த ரேஞ்சிலே தான் இது சுத்திட்டு இருக்குது. பார்க்கலாம். இது இங்கேருந்து ஒரு ஏற்றத்தை கொடுத்துச்சுன்னா, ஒரு நல்ல வாய்ப்பா தான் நான் பார்க்குறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, வோடாஃபோன் ஐடியா. வோடாஃபோன் ஐடியா பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாக் வந்து ஒண்ணும் பெரிய ஆஹா ஓஹோன்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டாக் கிடையாது. பட் இருந்தாலும் இன்னைக்கு வந்து இவங்க ஒரு 8% அளவுக்கு ஒரு 8லேருந்து 10% அளவுக்கான ஏற்றத்தை கொடுத்துருக்கு. இதுக்கு மெயினான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இவங்க வந்து நம்மளுடைய இந்திய தொலைத்தொடர்பு நிறுவனம் இருக்குல்ல, இவங்க வந்து வோடாஃபோனுக்கு வந்து ஒரு 9,480 கோடி வந்து தரணும் அப்படின்னு சொல்லி வோடாஃபோனுக்கு வந்து நோட்டீஸ் கொடுத்துருந்தாங்க. அதை எதிர்த்து வோடாஃபோன் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் நாங்கள் அந்த 9,480 கோடி வந்து தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அந்த கேஸ் வந்து ஹியரிங்க்கு வந்த ஒரு காரணத்தினால இந்த ஷேர் வந்து எனக்கு ஒரு பாசிட்டிவாக அப்சைடில் போயிருக்குது. அந்த நியூஸ் இந்த கேஸும் வோடாஃபோனுக்கு வந்து ஃபேவராக வரலாம் அப்படிங்கிற ஒரு கெஸ்ஸிங்கில் இந்த ஷேர் வந்து எனக்கு ஏறி இருக்குது. பட் நான் வந்து இந்த ஷேரில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதை அறவே தவிர்த்துடுவேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த காசை நம்ம வேற ஒரு இடத்துல நல்ல ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிடலாங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஐபிஓ டீட்டெயில்ஸ் கேட்டிருந்த நண்பர்கள் வந்து இந்த அர்பன் ஐபிஓ இருக்குல்ல, அர்பன் கம்பெனி ஐபிஓட அலாட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு நமக்கு தெரிஞ்சிடும். பாருங்கள், செப்டம்பர் 15 இன்னைக்கு நைட்டு நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும். நண்பர்களுக்கு அலாட் ஆயிருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நானும் அப்ளை பண்ணியிருக்கேன். எனக்கும் கிடச்சிருந்துன்னா கண்டிப்பாக நான் வீடியோலாம் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அப்புறம் அதுக்கடுத்து இது உங்களுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து எவ்வளோ ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு பாருங்கள். வாவ் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு 38-39% அளவுக்கு கிரே மார்க்கெட் ப்ரீமியத்துலேருந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இந்த ஐபிஓ கிடச்சுன்னா பம்பர் லாட்ரினே சொல்லலாம். ஏன்னா இதை நம்ம ஐபிஓ அப்ளை பண்ணலேருந்து ஒரு வாரத்துக்குள்ளே இந்த அமௌண்ட் வந்து நம்ம 38-40%ங்கிறது வந்து எங்கேயுமே கிடைக்காத ஒரு ரிட்டர்னே சொல்லலாம். எந்த பிஸ்னஸ்லையுமே கிடைக்காது. ஒரு வாரத்தில் 40%ன்றதெல்லாம். அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி ஒரு லாபம் வந்து கிடைச்சதுன்னா உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம்தான். அதனால் நண்பர்கள் கிடைச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் நம்ம தேவையான அளவுக்கு தகவலை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். மீண்டும் ஒரு வீடியோவில் நாம் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் வந்து பார்க்குறதுக்கு சொல்லுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் நாம் சந்திப்போம் நண்பர்களே. முதலீடு செய்வோம், முன்னேறுவோம்.